அக்டோபர் 21. கண்ணுக்கு தெரியாது. கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்களே. மத்தேயு 23:24. பூச்சிகளில் சிறியது அநேகமாய் கொசுதான். பாரஸ்தீன நாட்டில் இருந்த தரை மிருகங்களில் ஒட்டகம்தான் பெரியது. அது சடங்கின்படி அசுத்தமானது. மத்தேயு 23 முழுவதிலும் இயேசு கடும் கோபத்துடன் காட்சியளிக்கிறார். குறைந்தது 8 தடவை ஐயோ என சாபமிட்டார். மார்க்க தலைவர்களை வெளிவேடக்காரர், குருட்டு வழிகாட்டிகள், மடையர் என்றெல்லாம் அழைத்தார். கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த யூத மதத்திற்கும் இன்றைய கிறிஸ்தவத்திற்கும் வேறுபாடு அதிகமில்லை. எப்படியெனில், நமது தலைவர்கள் செய்வதை அல்ல, சொல்வதைத்தான் நாம் பின்பற்ற முடியும். மத்தேயு 23:3. தலைவர்கள் மற்றவர்கள் மீது கடினமாகவும் தங்கள் மீதோ மிருதுவாகவும் இருக்கிறார்கள். வசனம் 4. மதிப்பிற்காக வேறுவித உடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள். வசனம் 5. பட்டங்களையும் பதவிகளையும் நாடி அலைகிறார்கள். வசனம் 6-12 வரை. தலைவர்கள் கடவுளின் காரியங்களில் வளர்வது நின்று போகும் போது அவர்கள் மக்களது வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாயிருக்கிறார்கள். வசனம் 13. பிரசங்கிமார் தங்களது ஜபங்களை வைத்து விதவைகளையும் பாடுபடுகிறவர்களையும் கொள்ளையடிக்கிறார்கள். வசனம் 14. சபை மேய்ப்பர்கள் சபையினரின் ஆன்மீக ஆரோக்கியத்தை விட அவர்களது எண்ணிக்கை பெருகுவதிலேயே கண்ணும் கருத்துமாயிருக்கிறார்கள். வசனம் 15. சடங்குகளே சத்தியத்தை விட முக்கியத்துவம் பெறுகின்றன. வசனம் 16-22 வரை. தசமபாகம் செலுத்தாத விசுவாசிகள் மீது மேய்ப்பர்களுக்கு கோபம் வரும். ஆனால் அவர்களை சமூக நல சேவைகளுக்கும் ஏழைகளுக்கு உதவவும் ஊக்குவிக்க மாட்டார்கள். வசனம் 23. இன்று நமது ஆலயங்களில் பிரசங்கிக்க இயேசு வருவாரெனில் அவர் என்ன சொல்வார் என்று இதோ கற்பனை செய்து பார்க்கிறேன். வேடக்காரரே, உங்களுக்கு ஐயோ! ஆலயத்திற்குள் வீடியோ எடுத்துவிட்டால் அது பரிசுத்த குலைச்சலாகிவிடும் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் உங்கள் கமிட்டி கூடுகைகளுக்கு போலீஸ் பந்தோபஸ்து தேவைப்படுகிறது. வேடக்காரரே, உங்களுக்கு ஐயோ! நகை அணியக்கூடாது என்று பிரசங்கிக்கிறீர்கள். ஆனால் 3 தலைமுறைகளுக்கு வங்கிகளில் பணம் சேர்த்து வைக்கிறீர்கள். தொடாதே, சுவைக்காதே, தீண்டாதே என்றே சொல்லிக் கொண்டிருக்கும் மார்க்கம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவமே அல்ல. கொலோசியர் 2:20-21. கொசு போன்ற சிறிய காரியங்களில் கூட நாம் அவ்வளவு கண்டிப்பாயிருக்கிறோம் என்று சுய வஞ்சகத்தில் அகப்பட்டிருக்கிறோம். இன்னும் தூய்மை, இன்னும் பலம் மேற்கொள்ள, இன்னும் விலகல் உலக கரை நின்று, இன்னும் நாட்டம் மேலுலகின் மீது இறையரசு தேடி, இன்னும் இரட்சகா உம்மை போல் மாற. பிலிப் பி. பிளிஸ்.